ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஏர்பட்ஸு பிராண்டு பார்த்திங்கன்னா நாய்ஸ். அதில் என்ன ஆகலைன்னா சார்ஜ் ஆகலை. ஒரு சைட் சார்ஜ் ஆகுது, இன்னொரு சைட் சார்ஜ் ஆகலை. சார்ஜிங்கும் ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போ நம்ம காட்டுறோம் பாருங்கள். இது ஒன்று ஆன் ஆகுதா, இந்த ஏர்பட்ஸு லைட் எரியுது பாருங்கள். கை வச்சு காட்டுறேன் பாருங்கள். அடுத்த ஏர்பட்ஸ் எடுக்கிறேன் பாருங்கள். இது ஆன் ஆகலை. இதுதான் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடைசி வரையும் பாருங்கள், அப்போ தான் வீடியோவும் உங்களுக்கு புரியும். நீங்கள் இதை பார்த்து ரெடி பண்ணுறீங்கனாலும் கரெக்டாக உங்களுக்கு தெரியும். சார்ஜிங்கும் ஃபுல்லாக இருக்குது பவர் பேங்க்கில். இதை எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது தான் இப்போ காட்ட போகிறோம். அந்த இடத்துல கரெக்டாக வச்சிங்கன்னா சின்ன கேப் இருக்கும். அந்த கேப்பில் லைட்டாக எடுத்துட்டிங்கன்னா மேலே வரும். அதேமாதிரி சுற்றியும் எடுக்கணும். பொறுமையாக எடுத்தீங்கன்னா அது மேலே எல்லாமே வருது பாருங்கள் லைட்டாக. அது உடச்சிடக்கூடாது. பொறுமையாக நம்ம ஜென்டிலாக தான் எடுக்கணும். ஏன்னா எல்லாமே லாக்கு தான். சுற்றியும் பொறுமையாகவே எடுங்க, அவசரப்படாதீங்க. இது தண்ணி கிண்ணி பட்டிருக்கா இல்லை என்ன ஆச்சுன்றது தான் தெரியல. கழட்டி பார்த்தா தான் நம்மளுக்கும் தெரியும். கொஞ்சம் தான் வந்துருச்சு, தெரியுதுங்களா? லைட்டாக வந்துருச்சு மேலே. கொஞ்ச நேரத்தில் எடுத்துடலாம். அதை எடுத்தாச்சு. அதில் ஒரு லாக் இருக்கும், ஒரு பின்னு. அந்த பின்னை மட்டும் பத்திரமா வச்சுங்க. ஒரு கம்பி, குட்டி கம்பி இருக்கும். உள்ளே பாருங்கள் எதுவுமே இல்லை. எல்லாத்தையுமே வெளியே ஃபுல்லாகவே செட்டாக தாங்க அப்படியே வச்சுருக்காங்க. செமையாக பேக் பண்ணியிருக்காங்கல்ல. இந்த கம்பி தான் நீங்கள் பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இதுதான் லாக் பண்ணி உள்ள நம்மளுக்கு அந்த ஆக்ஷன் கொடுக்கறது, க்ளோஸ் பண்ணுறது. அதை பத்திரமா எடுத்து வச்சுங்க. இதெல்லாம் லாக்கு உடஞ்சிருக்கா பாருங்கள். ஏன்னா ஃபிட் பண்ணும்போது சரியாக ஃபிட் ஆகும். அந்த கம்பியை தொலைச்சிடாதீங்க, பத்திரமா இருக்கணும். இல்லைன்னா லாக் ஆகாது. நம்ம போட சொல்ல அது உள்ளே போட்டு வச்சுங்க. அப்படி தொலைச்சிட போகிறீங்க. அது தொலைச்சாலும் கிடைக்காது அந்த லாக்கு, அந்த கம்பி. இப்போ ரெண்டுத்தையும் போட்டு பார்த்தாலும் சார்ஜ் ஏறல. அப்போ கூட அப்போ என்ன பண்ணுறதுன்னா, அதுக்கு பின்னாடி போர்டுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும், சின்ன ஸ்க்ரூ. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்க்ரூவையும் கழட்டிடுங்க. நான் ஆல்ரெடி கழட்டி வச்சுருக்கேன். அதை பொறுமையாக எடுங்க. ஏன்னா ஒட்டி தான் வச்சுருக்காங்க. அப்போ தான் லைட்டாக நம்மளுக்கு ப்ராப்ளத்தையும் பார்த்தாச்சு. என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சாச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒரு க்ளோஸாகவே காட்டுவேன், நல்லாவே பாருங்கள். 4 லெக் இருக்குது அவங்களுக்கு சார்ஜிங் ஏறுறதுக்கு. இது ரைட் ஹேண்ட் சைடு, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஆமாம், இந்த லெக்கு அந்த லெக்கு இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். அதுக்கு பின்னாடி இருக்க லெக்கு மட்டும் எப்படி இருக்குது பாருங்கள், உள்ளே போயிடுச்சு. அதை நம்ம எப்படி வெளியே எடுக்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. உங்கள்கிட்ட ஃப்யூசர் இருந்தால் ஃப்யூசர் எடுத்துக்குங்க. ஃப்யூசரில் லைட்டாக அதை மேலே எடுக்க முடிஞ்சால் இழுத்து பாருங்கள் வருதான்னு. ஓகே, வருது. என்னென்னா டஸ்ட்டு தான் இருக்குது அந்த இடத்துல. அந்த டஸ்ட்டு நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துடும் வெளியே. இப்போ பாருங்கள், க்ளோஸாக காட்டுறேன். எல்லாமே ஒரே ஈக்குவலாக இருக்கும். எல்லாமே ஒரே ஈக்குவலாக இருந்தால் தான் சார்ஜும் அதுக்கு ஏறும். ஏன்னா ப்ளஸ் மைனஸ், அது ஒரு சைட் ப்ளஸ் வரும், ஒரு சைடு மைனஸ் வரும். ஓகே, இதை நம்ம எப்படி ஃபிட் பண்ணுறது தான் பார்ப்போம். அந்த ஒர்க் பாருங்கள். அந்த ஸ்க்ரூவும் பத்திரமா வச்சுங்க. ஏன்னா மைன்யூட்டான ஸ்க்ரூ. அது எங்கே தொலைஞ்சாலும் கிடைக்காது அந்த ஸ்க்ரூ நம்மளுக்கு.
வேறு எங்கன்னா லாக் எதுனா உடஞ்சிருக்கான்னு பார்க்குறேன். எதுவும் உடையல. ஓகே, இதை இப்படி ஃபிட் பண்ண முடியுமான்னு பார்த்துட்ருக்கேன். ஆக்சுவலி அப்படி ஃபிட் பண்ண முடியாது. அந்த லாக் செட் ஆகுதா? ஓகே, லாக் எதுவும் உடையல, கரெக்டாக தான் இருக்குது. அப்போ தான் அது மூடுறது திறக்குது ஆக்டிவாக ஆகும். அது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வச்சு பார்க்குறோம் லைட்டாக. ஓகே, இப்படியும் பண்ண முடியாது அதை லாக்கு, ஏன்னா அது வச்ச பிறகு பண்ண முடியாது. ஆக்சுவலி என்ன பண்ண போகிறோன்னா இப்போ அந்த மூடிக்கு மேலே தான் வைக்கணும். அதை வேறு வழி இல்லை. ஃபஸ்ட்டு இப்படி மேலே வச்சுட்டு மூடிடலாம். மூடிட்டு அதுக்கப்புறம் அந்த லாக்கை போடலாம். ஏன்னா அப்போ தான் ஃபிட் ஆகும். அது இந்த லாக் உள்ளே போய் லாக் ஆகிடும். கம்பியை வச்சுருங்க. லைட்டாக நைஃப் இருந்தால் தள்ளி விடுங்க. கையில் தள்ளினீங்கன்னா கரெக்டாக சென்டராக போய் உட்காந்துரும். அந்த சைடு கொஞ்சம், இந்த சைடு கொஞ்சம் கரெக்டாக ஈக்குவலாகவும் இருக்கணும். அது மாற்றி வச்சிட போகிறீங்க. அப்புறமா அந்த சார்ஜிங் இடத்துல அந்த போர்ட்டு கூட கரெக்டாக வைக்கணும். போட்டுட்டு ஒரு ஜென்டில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், உள்ளே போயிடும். நம்மளுக்கு திறக்க முடியுது, மூட முடியுது. இப்போ எல்லாம் 2 பட்ஸையும் எடுத்து உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு சார்ஜ் ஏறுதான்னு மட்டும் பார்க்கலாம். ஓகே, சார்ஜ் ஏறுது. ஆனால் நம்ம வெயிட் பண்ணோம், ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். எடுத்தோடனே அதுக்கு சார்ஜ் ஏறிடாது. ஏன்னா ரொம்ப நாளாக சார்ஜ் ஏறல, அதில் சார்ஜ் ட்ரைனாக இருக்குல்ல. ஒரு 2-3 செகண்ட் அப்படியே மூடி வச்சுருங்க. நான் அந்த வீடியோலாம் உங்களுக்கு காட்டல. பவர் பேங்க்கில் சார்ஜ் ஃபுல்லாகவே இருக்குது. 4 பாயிண்ட் இருக்குது பாருங்கள். கஸ்டமர் ஏறலன்னு போட்டு ஃபுல் சார்ஜ் வச்சுருக்காரு. ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷம் விட்டுடலாம். விட்டுட்டு ஏறிச்சு பாருங்கள், ஒரு பாயிண்ட் கம்மியாக ஏறிச்சு. இப்போ எடுத்து பார்ப்போம். ஆன் ஆகுது பார்த்தீங்களா? ரெட் லைட் எரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த பட்ஸு எடுத்தோடனே நம்மளுக்கு ஆன் ஆகிடும். இப்போ அந்த பட்ஸையும் எடுக்கலாம். அந்த பட்ஸும் ஆன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இதுதான் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை எப்படி கண்டுபிடிச்சோம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் இதை வீட்டில் இருந்தே கூட இந்த வீடியோவை பார்த்து கூட பண்ணலாம். ஆனால் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எதனா டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 2த்தையும் போட்டுடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.